ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ரஷ்யாவில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்தது இல்லைங்களா? அதுக்கு இந்த போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் அதுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த போரெல்லாம் வேண்டாம், உலகத்தில் ஒரு பீஸ் இருக்கணும், அமைதி இருக்கணும், போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெண்கள் நிறைய பெண்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த பெண்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் வந்தது தான் இந்த மகளிர் தினம் அப்படின்னு சொல்கிறது. 8th மார்ச் உமன்ஸ் டே. ஓகேங்களா? இதுக்காக கொண்டாடப்படுறது தான் மகளிர் தினம். ஆனால் இந்த மகளிர் தினம் எவ்வளவு நல்லா இருக்கு இப்போது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா பல பெண்கள் பல போராட்டங்களில் இன்றைக்கி இருக்காங்க. அவங்களுக்கே சொந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா? இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஜாதகம் பார்க்குறேன்ல ஃப்ரெண்ட்ஸ், ஜாதகம் பார்க்குறப்ப எனக்கு 80% பெண்கள் தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஓகேங்களா? நிறைய பெண்கள் ஜாதகம் பார்க்குறாங்க. அப்படி ஜாதகம் பார்க்குற பெண்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பிரச்சனைகளை என்கிட்ட சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி அந்த பிரச்சனைகள் எல்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். கஷ்டங்கள், சிரமங்கள், மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், அந்த மாதிரி நிறையா இருக்கும். அப்புறம் பணத்துக்காக நான் நிறைய அவமானப்படுறேம்மா, என் கையில் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு, கரெக்டாக இந்த மாத செலவுக்குனா இவ்வளோ தான் பணம் கொடுப்பேன், இதுக்கு உள்ளே நீ செலவு பண்ணிக்கணும், இதுக்கு மேலே நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இவ்வளோ தான், இதுக்கு இவ்வளோ தான், இதுக்கு இவ்வளோ தான் சொல்லி பணம் கொடுக்குறாருமா. ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா செலவு, ஒரு குழந்தைங்க ஒரு நல்லது கெட்டது கேட்டால் கூட வாங்கி கொடுக்க முடிய மாட்டேங்குது, அப்படி என்ன அவமானப்படுத்துகிறாரு அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சில பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு கூட போகிறவங்களா இருப்பாங்க. ஆனாலும் அவங்களோட அந்த சேலரியை அப்படியே கணவர்கிட்ட தூக்கி கொடுத்துடணும், இல்லை மாமனார் அந்த இன்லாஸ் கிட்ட கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டு ஏதோ இந்த பெட்ரோல் கலவாக வாங்கிட்டு போகிறது, அந்த மாதிரி ஒரு அவ்வளவுதான் கொடுப்பாங்கம்மா கையில் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறோம், அவங்க 4 நல்ல விஷயம் ஏதோ ஒன்று வாங்குவாங்க, பிடிப்பாங்க, நம்ம அதுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுன்னா கூட கையில் பணம் இருக்காதுமா, அப்படியெல்லாம் ஒரு இடத்துல நான் அவமானமெல்லாம் பட வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே நடக்கும். சம்பாதிக்காத பெண்கள், சம்பாதிக்கிற பெண்கள், எல்லாத்துக்குமே அதெல்லாம் நடக்கும். நிறைய பேர் என் கூட பேசும்போது அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனைகளோட எண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் அப்படிங்கிற விஷயமா தான் இருக்கும். எல்லாத்துக்குமே பணம் தான் தேவைப்படுது. அதாவது பணக்கார பெண்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மத்தியம நிலையில் இருக்க பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்க பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பணம் அப்படின்ற விஷயந்தான் தேவைப்படுது. அதே போல் அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, சிலர் வேலைக்கே போக மாட்டாங்க, வீட்டில் தான் இருக்கிறவங்களா இருப்பாங்க. கணவர் ஒரு கடை வச்சுருப்பார், ஒரு மளிகை கடை வச்சுருப்பார், இல்லை ஏதோ ஒரு இப்போ ரீசார்ஜ் கடை கூட வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வச்சுருக்க கடையில் கணவருக்கு சரியாக அந்த பொண்ணும் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஹோட்டலெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஹோட்டலில் இந்த பொண்ணும் சரிக்கு சரி நின்று, கணவர் கூட சரிக்கு சரி நின்று வேலை செய்வாங்க. ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு கூட ஒரு சம்பளம் அப்படின்றது கிடைச்சிரும். ஆனால் இந்த மனைவி அப்படிங்கிற இடத்துல உங்கள் சொந்த ஹோட்டல் தானேன்னு பெருமையாக வேணால் சொல்லிக்கலாமோ தவிர அவங்களுக்கு அதிலிருந்து ஒரு பைசா பணம் கூட வராது. ரெண்டாவது, ஏதாவது ஒரு தேவைக்காக கணவர்கிட்ட கேட்கும்போதும் நீ உனக்கு எது கொடுக்கணும், ஒன்றும் பணம் இல்லைங்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்கான எந்த வித மரியாதையும் அவர் கொடுக்கறதும் இல்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி பெண்கள் வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யலைனாலும் சரி, சும்மா இருந்தாலும் சரி, நாள் முழுக்க வீட்டு வேலைகள் அந்த மாதிரி அவங்களுடைய சொந்த விஷயங்களுக்காக வேலை செஞ்சாலும் சரி, கடைசியில் அவங்க கையில் ஒன்றுமே இருக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதையெல்லாம் நான் நிறையா இந்த ஜாதகம் பார்க்குறப்ப நிறைய கேட்டிருக்கேன். இது சொல்கிறப்ப சாதாரணமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க அதை சொல்லும்போது நம்ம கேட்குறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன், நான் குழந்தைகளும் நானும் அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேம்மா என் கணவர்கிட்ட. அப்போது அந்த பஸ்ஸுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த மாதிரி ஒரு 500 ரூபா இல்லைன்னா ஒரு 1000 ரூபாய் என் கையில் கொடுப்பாரு. திரும்பி வர்றக்கும் யோசிச்சா ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாரு. போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு லீவில் போன கோட்டையில் லீவுக்கு நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் 3 மாதம் ஆகுது. 3 மாதம் கழித்து நான் என் அம்மா வீட்டுக்கு போகும்போது அங்கே என் அண்ணன் பசங்கள்லாம் இருப்பாங்க, அம்மா அப்பாவும் நாங்கள் வர்றோம் அப்படி இருப்பாங்க. அப்போது நான் வெறும் கையோடு தான் அங்கே போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. அந்த குழந்தைங்களுக்காக ஏதாவது வாங்கிட்டு போகணும், இல்லை அம்மா அப்பாவுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகணும், அப்படி கூட என்னால் ஒரு செலவு பண்ண முடியல. அப்போது என்ன என் கணவர் என்ன சம்பாதிக்கிறாரு, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் ஒரு குழந்தைகளுக்கு கூட ஒன்றும் வாங்கிட்டு வராமல் வெறும் கையோடு வந்திருக்கே அப்படின்னு என்னை பற்றி நினைக்க மாட்டாங்களா? ஏம்மா இவர் புரிய மாட்டேங்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், நான் ஏதாவது வாங்கிட்டு போகிறேன்னா உங்கள் வீட்டுக்கு தானே போகிறேன், எதுக்கு வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கும் இவரும் என்னை நல்லா வச்சுக்கலான்னு அவங்க நினைப்பாங்க, எனக்கும் அங்கே போய் நிற்கிறதுக்கு அசிங்கமாக இருக்கும், அதனால் நான் ஊருக்கே போகலை அப்படின்னு சொல்லி கூட இவர் கூட முடிவெடுத்துருவேன். அந்த அளவுக்கெல்லாம் இப்படி தான் இவ்வளோ தான் உனக்கு அப்படின்னு சொல்லி என்னை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது அந்த ஒரு பொண்ணுக்கு அது எவ்வளோ பெரிய மன கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போது பணம் அப்படின்றது அவ்வளோ முக்கியமாக இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த பணத்தை எதுக்காக கணவர்கிட்டேருந்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்றது தான் என் கேள்வி. ஓகேங்களா? ஏதோ ஒன்று நீங்களே செய்யுங்க. ஒன்றா படித்த படிப்புக்கு குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இனி அந்த குழந்தைங்க வர்ற வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் படிப்பை வச்சு உங்கள் படிப்பு சம்மந்தமான வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் படிக்கலையா, சரி பரவாயில்ல, அந்த வயசில் படிக்காமல் விட்டாச்சு தெரியாமல். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? தொழில், சுய தொழில், ஸ்டிச்சிங் செய்யலாம், பியூட்டிஷியனாக இருக்கலாம், சமையல் விஷயங்கள் செய்யலாம், இன்னும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாயை வந்தெல்லாம் குளிப்பாட்டி விடுறாங்க. ஓகேங்களா? அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரூமிங், டாக் க்ரூமிங் அப்படின்னு சொல்லியே ஒரு செட் ஆஃப் இதே இருக்குது. அந்த லேடிஸும் ஜென்ஸும் 2 பேர், 2 பசங்க லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க அந்த குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர்ற டைம்குள்ளே அதை செய்கிறாங்க. அந்த மாதிரி, அதாவது படிக்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாம். அந்த மாதிரி இருக்குது. அதே போல் ஒரு பெட்ரோல் பங்க்கில் போனீங்கன்னா ஆட்கள் தேவைன்னு போட்டு வச்சுருக்கோம். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஆட்கள் தேவை அப்படின்னு வச்சுருக்கோம். அந்த மாதிரி பல இடங்கள்ல ஆட்கள் தேவைன்னு, அதாவது கம்மியான படிப்புக்கும் உங்களுக்கு ஆள் தேவைன்னு இருக்குது. என்கிட்ட ஒரு பொண்ணு பேசினாங்க. அவங்க சொன்னது, பெட்ரோல் பங்க்கு வேலைக்கு போனேன் மேடம், அவங்க ஆள் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் போனேன், 15,000 சம்பளம்னு சொன்னார். அதெல்லாம் முடியாது, நான் 5 மணி வரைக்கும் இருக்கேன், காலையில் 9 மணிக்கு வரேன், சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கேன், எனக்கு 20,000 கொடுத்தீங்கன்னா நான் வர்றேன்னு சொன்னேன். அவங்களுக்கு ஆள் கிடைக்காததுனால எனக்கு 20,000 கொடுக்குறாங்க, நான் இப்போ போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எனக்கு அது கஷ்டமாகவும் இல்லை. மேலே ஓவர் கோட்டே கொடுத்துட்றாங்க, அந்த ஹெச்பின்னு சொல்லி பெட்ரோல் பங்க் சிம்பிளோட ஓவர் கோட் கொடுத்துட்றாங்க. நான் அது போட்டுட்டு ஒரு கேப்பும் கொடுத்துட்றாங்க தலைக்கு. நான் யாருன்னு கூட அந்த பங்க்கில் வேலை செய்கிறப்போ தெரியாது. எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. யாராவது நம்மளை அனாவசியமாக பார்ப்பாங்களோ, ஒரு மாதிரி அசிங்கமாக பார்த்துருவாங்களோ, சேலையெல்லாம் கட்டிட்டு அங்கே நிற்கிறதுக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு மேலே ஒரு கோட் கொடுத்துட்றாங்க, தொப்பியும், தலைக்கு தொப்பி கொடுத்துட்றாங்க. நான் தானான்னு யாராவது என் சொந்தக்காரங்க அந்த இடத்துக்கு வந்தால் கூட நானுன்னு தெரியாது. அந்தளவுக்கு எனக்கு பாதுகாப்பாக இருக்குது. அதனால் நான் அங்கே வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பல இடங்களில் இந்த சின்ன சின்ன அக்கௌண்ட்ஸ் பார்க்குறக்கு, அந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்குக்கு, ஃபோன் எடுக்கிறதுக்கு, ஏன் எங்கள் ஆஃபீஸ்க்கே ஒரு பொண்ணு வேணும், எனக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு, ஃபோன் பேசுறதுக்கு எல்லாமே எனக்கு ஒரு ஆள் வேணும். ஆள் பற்றாக்குறையில் தான் இருக்கேன். எனக்கு கமெண்ட்ஸ் ரிப்ளை எல்லாம் பண்ணவே முடியல. இந்த தங்கிலீஷெல்லாம் நீங்கள் போடுறீங்களே, தமிழ் இங்கிலீஷ் போடுங்கன்னா, இல்லை நாங்கள் தங்கிலீஷ்லேயே தான் போடுவோம்னு சொல்லி போடுறீங்க. அதில் நிறையா நான் படிக்கிறப்போ எனக்கு கரெக்டாக புரியாமல் அப்புறம் டைமும் இல்லாமல் நான் விட்டுட்டு போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் எனக்கு ஒரு ஆள் வேணும், ஆனால் ஆள் கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கான வேலைகள் காத்துட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த வேலைகளை நீங்களாக உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான பண தேவைகளும் நிறைவடையும். ரெண்டாவது, ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்காது, ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நம்மளாலையும் ஏதோ ஒன்று செஞ்சு 2 காசு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனதைரியமும் வந்துடும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு இந்த செஞ்சால் பணம் வரும், அதை செஞ்சால் பணம் வரும், அப்படி செஞ்சால் பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறது எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு
அப்படின்னு வச்சுக்கோங்க, பணம்லாம் எதுவுமே வராது. உழைப்புக்கு மட்டும்தான் பணம் கிடைக்குமோ தவிர உழைக்காமல் எல்லா அதிர்ஷ்டத்துக்கும் பணம் கிடைக்கவே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதிர்ஷ்டம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. 9ஆம் பாவத்தில் அதிர்ஷ்டம் இருக்குது. அது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அது தெரிஞ்சுதான் தான் இருக்கும். ஏதாவது இடங்கள் உங்கள் பேரில் வர வேண்டி இருக்கும், அது நின்றுட்டுருக்கும், அது ஒரு நேரத்தில் உங்களுக்கு வரும். அதே போல் இந்த லாட்ரி அதிர்ஷ்டம் மாதிரியும் இருக்குது. என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன். அதாவது சிங்கப்பூரில் கணவர் இருக்கார், அவங்க மனைவி என்கிட்ட கேட்டாங்க, அம்மா அங்கே லாட்ரி சீட் இருக்குது, எப்போ வாங்கலாம், எப்போ வாங்கினா நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா? ஆமாம், உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நேரம் டைம்னு இருக்குது இல்லைங்களா, அந்த நேரத்தில் வாங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த நேரமும் நான் சொன்னேன். அது மாதிரி அதிர்ஷ்டங்களும் இருக்குது. ஆனால் அதுவும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் லாட்ரி வாங்கினீங்கன்னா தான் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அதிர்ஷ்டவசமாக ஏதோ ஒரு 1000ல் ஒருத்தருக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது அவங்கவங்க ஜாதகத்தில் அந்த அதிர்ஷ்ட நிலை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்குமோ தவிர எனக்கு அதிர்ஷ்டம் வந்துடும், அதிர்ஷ்டத்தினால பணம் வந்துடும், அப்படி வரும் இப்படி வரும்னு நினச்சிட்டு நம்ம பேசாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த அதிர்ஷ்டமும் நமக்கு வேலை செய்யாது. ஓகேங்களா? இந்த பரிகாரங்கள்லாம் வேலை செய்யாது. அதுக்கு பதில் ஒரு வேலைக்கு போங்க. அந்த வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போட்டு, அது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு தான், எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது அந்த வாய்ப்பு. உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுப்பாங்க. ரெண்டாவது, அந்த ஃப்ளோர் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கிடைக்கும். அதுலேயும் நீங்கள் நல்லா செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கே மேனேஜர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் கிடைக்கும். இதெல்லாம் அங்கே இருக்கிற வேலைகளை புரிஞ்சுட்டு நீங்கள் கடகடான்னு செய்கிறீங்க, எல்லாத்தையும் சரியாக வேலை வாங்குறீங்க, எல்லாத்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஓனர் உங்களுக்கு அந்த மாதிரியான போஸ்ட்டையும் கொடுத்து அதுக்கான இன்க்ரிமெண்ட்டையும் கொடுக்கறது தான் அதிர்ஷ்டம். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம வேலைக்காக, நம்ம திறமைக்காக, நம்ம தகுதிக்காக கிடைக்கணுமோ தவிர வீட்டில் இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதை செஞ்சால் இது வரும், இதை செஞ்சால் அது வரும், குருக்காக ஒரு பூஜை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கு. இப்போ கட் பண்ணிட்டு நாளைக்கு இதே பதிவுடைய தொடர்ச்சியை போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.